ட்ரம்ப்புக்கும் பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கும் நிறைய ராசி உண்டு. 2018 பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு டேட்டில் அப்போ தான் நான் கேன் படித்து ஒரு 4 வருஷம் கேன் தியரி படித்து ஒரு 4 வருஷம் ஃபுல் டைமாக அதை ரிசர்ச் பண்ணி 31st வி ஐடென்டிஃபைடு ஒரு ஸ்டாக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் பேங்க் நிஃப்டி எடுத்திருந்தோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தோம் அண்ட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட்டை நாங்கள் எடுத்திருந்தோம். February 4th இஸ் அ கேன் சீசனல் டேட். இது எத்தனை பேர் நம்புறீங்கன்றது தெரியாது. கேன் சீசனல் டேட் ஒரு 8 டேட் இருக்குது வருஷத்தில் அண்ட் அதில் February 4th ஒன்று அண்ட் February 4th ஹேப்பன் டு பி சண்டே. நான் சொல்கிறது 2018. அப்போ 31st எக்ஸ்பைரி அண்ட் 31st ஃபஸ்ட் இன்னைக்கு 31st ஜனவரி முடியுது. ஃபஸ்ட் இன்னைக்கு நான் பொசிஷன்ஸ் மார்க் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் லோ, அதாவது அந்த புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ₹1.60 இருக்குது அண்ட் மண்டே மார்னிங் 5th February கேன் டேட்ன்றது ஒரு நாள் முன்ன பின்னன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆன் தட் டே ஒரு நாள் மில்ல இல்லை ஒரு நாள் பின்ன நம்ம எடுத்துப்போம். ஒன்று. ரெண்டாவது அது லீவுன்னு சொன்னால் முந்தின நாள் எடுப்போம் இல்லை அதுக்கு அடுத்த நாள் எடுப்போம். ஸோ 4th February 2018 வாஸ் சண்டே அண்ட் 5th இன்னைக்கு மார்க்கெட் டச்ட், ரைட். 5th இஸ் மண்டே. 6th இன்னைக்கு மார்க்கெட் டச்ட் ஒரு லோ. அன்னைக்கு ஃபஸ்ட்டு February 1st ஹை, அதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அதில் இருந்து 6th இன்னைக்கு லோவஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 6 ட்ரேடிங் டேன்றது சொல்ல போனால் இட் இஸ் ஒன்லி 4 ட்ரேடிங் டே. 6 நாட்கள் 4 ட்ரேடிங் டே. Thursday, Friday, Monday, Tuesday. Tuesday மார்னிங் ஒரு லோ பண்ணுது. 9.62% கீழே விழுந்துருந்துச்சு. 2661 பாயிண்ட்ஸ் 2018. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இன்னைக்கு February 3rd நாளைக்கு கேன் டேட் அண்ட் ஆக்ஷன் இன்னைக்கு நடந்திருக்கு. நேற்று நைட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. February 2ஆம் தேதி 3ஆம் தேதியோ ட்ரம்ப் he is announcing tariff, right? Tariff இவ்வளோன்னு சொல்ல, பட் நான் சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக we are going to impose taxesன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ண டேட் அண்ட் அந்த அனௌன்ஸ் பண்ண டேட்டில் இருந்து கீழே பெருசாக விழுந்துச்சு. இன்னைக்கு நேற்று நைட்டு அரௌண்ட் 9 o'clock வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா இடத்துலையும் வருது. ட்ரம்ப் மோடிக்கு ஃபோன் பண்ணி பேசினாருன்றது ஒன்று. ரெண்டாவது அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸில் நியூஸ் வருது. இந்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக டாரிஃப்ஸ் எல்லாம் குறைச்சாச்சு, வி ஹவ் அக்ரீட் ஃபார் தி ட்ரேட் டீல். இன்னும் நடக்கலை, ட்ரேட் டீலே நடக்கலை. என்னென்ன விஷயம், எவ்வளோ டாரிஃப்ஸு, என்ன ஏதுன்றது எதுவுமே சொல்ல. அவர் பாட்டுக்கு தலைவர் சக்குன்னு மெசேஜ் போட்டுட்டு he said including agricultureன்றது. எனக்கு தெரிஞ்சு அக்ரிகல்ச்சரில் கவர்மெண்ட் இந்த கார்ன் வேன்லாம் கட்டாயம் வாங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாதாம், பிஸ்தா, இது மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஊரில் விளையாத ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனிவே வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தி ரிப்போர்ட். இன்னும் ரிப்போர்ட்ஸ் எதுலேயுமே வரல. என்னென்ன ஐட்டம்க்கு என்னென்ன டாரிஃப்ஸ்ன்றது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. நெகோஷியேஷன் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணல, நெகோஷியேஷன் கண்டினியூஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த 50%லேருந்து 18% எப்போ வரப்போகுதுன்றது இன்னும் டீட்டெயில்ஸ் வரல. இதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. எனிவே நியூஸ் வந்துச்சு. நியூஸ் வந்தோடனே நேற்று கிஃப்ட் நிஃப்டி 900 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே க்ளோஸ் அபவுட் 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி போயிருந்துச்சு. சஸ்டெயின்டாக அந்த அரௌண்ட் 700 பாயிண்ட்ஸில் தான் ஃபுல்லாகவே சஸ்டெயின் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வால்யூம் பிரேக் அவுட், ஹியூஜ் வால்யூம். இது ஷார்ட் கவரிங்காக இல்லை ஃப்ரெஷ் பை இருக்கா, எஃப்ஐஐஸ் உள்ளே வரப்போகிறாங்களா, எந்த நியூஸுமே கிடையாது. நேற்று காலையில் இருந்து மத்தியானத்துக்குள்ளே கோல்டு அண்ட் சில்வர் பெருசாக கீழே சரிஞ்சிச்சு. நேற்று ஒரு 18-20% சரிஞ்சிச்சு. அண்ட் ருப்பி பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நேற்று இந்த லெவலில் தான் இருந்துச்சு. ₹90.30. நேற்று ₹90.40 அந்த ஜோனில் இருந்துச்சு. ஸோ ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ருப்பி இந்த சைட் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அந்த சைட் டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகலை. இது எல்லாமே பார்ட்டி. ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பார்ட்டி கொண்டாடுறோம். ரெண்டாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யூஎஸில் பியூட்டிஃபுல்லாக பயங்கரமான ஒரு ஏற்றம். கோல்டு ஆல்மோஸ்ட் $300 ஏறி இருக்குது, 2.4% ஏறி இருக்குது. சில்வர் க்ளோஸ் அபவுட் 13% ஏறி இருக்குது, 12.82. ஆனால் மார்க்கெட்டில் ஒரு 1 வீக் முன்னாடி இருந்த ஹைட் இன்னும் போகலை.
ருப்பி அந்த 92ல் இருந்து இன்னைக்கு இந்த ஏற்றம் சொன்னிருந்தால் க்ளோஸ் அபவுட் 16,000 வந்து கோல்டு போய் நின்று இருக்கும். இப்போ ரைட் நோ 15,800 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,80,000 ஜோன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்ல பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஏறினப்பையும் வந்து நிறைய பேர் வந்து காணாம போயிட்டாங்க. கீழே இறங்கினப்போ இன்னும் நிறைய பேர் வந்து காணாம போயிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எத்தனை பேர் வந்து இந்த ஜர்க்குனால ரிகவரி ஆகி வரப்போறாங்கன்றது. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, நேற்று வந்து என் வீடியோவில் வந்து சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் மேலே ஏறும் அண்ட் டாலர் இண்டெக்ஸ் குறையும்னு சொல்லியிருந்தீங்க, பட் கோல்டு அண்ட் சில்வர் பெருசாக கீழே சரிஞ்சிருக்கின்றது. நான் சொன்னது February 17th இருந்து அண்ட் சாதாரணமாக கிரகணத்துக்கு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அதுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். எனக்கு அஸ்ட்ராலஜி பற்றி மறுபடியும் எனக்கு தெரியாது, பட் பேட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அஸ்ட்ராலஜி சைடில் வந்து 2 விதமான அஸ்ட்ராலஜி நம்ம ஈஸ்டர்ன் சைடு அஸ்ட்ராலஜியில் இருக்க. ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து திருக்கணி பஞ்சாங்கம். திருக்கணின்றது 6 மணி சொன்னால், சூரிய உதயம் 6 மணின்னு சொன்னால் 6 மணியை வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு எக்ஸாக்டாக சன்ரைஸ் ஆகிற லெவலை வந்து பார்ப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் அது கிடையாது, 0 டிகிரியில் இருக்குது. அது வந்து செமர்ஸ் க்ளோஸ் அபவுட் 355 டிகிரிஸில் கீழே இருக்குது. அது வரும்போது வெளிச்சம் வந்துடுது. வெளிச்சம் வரும்போது அதோட எஃபெக்ட் வந்துருச்சுன்றது எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு 10 நாள் முன்னப்பின்னா வந்து எடுத்துப்பாங்க. கிரகணம் 2008 நம்ம பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி we saw it in 1971 ஆல்சோ. அண்ட் அதே பொசிஷனில் தான் வந்து 2026 இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் அதே டேட் வருது பாருங்கள். 2018 February 1, 2 இங்கேயும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 2 இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து தூக்கி எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகுன்றது தெரியாது. மேலே வந்து தூக்கி இருக்கு. நாளைக்கு மார்னிங் தான் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன இஷ்யூ. இதை வந்து நிஜமாவே ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கா, இல்லை நியூ பிரேக் அவுட் வந்திருக்கா. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கையில் கேஷ் வச்சுக்கிட்டு இருந்தால் வந்து பரபரன்னு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி நிறைய பம்பின் பண்ணாங்களான்றது பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து மேலே போகும்போது வி ஷுட் நாட் லூஸ் தி பார்ட்டின்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறவங்க இருக்குது. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் FII டேட்டாஸ் வரல, இன்னைக்கான F&O டேட்டாஸ் வரல. இது ரெண்டும் வந்ததுக்கு அப்புறமா வி ரியலி நோ நிஜம் பை வந்திருக்கா. FIIs இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கோசரம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரி உள்ளே வந்திருக்கிறாங்களான்றது. இன்றைக்கி வர எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி இருந்தனால மேலேயே சஸ்டெயின் ஆகிடுச்சு. நேற்று F&Oட டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா FIIs ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் செல்லில் இருந்தாங்க. எப்படி ரெக்கார்ட் செல்லில் இருந்தாங்க. ஸோ இந்த மார்க்கெட் இப்படி தூக்க போகிறாங்கன்றது ப்ராபப்ளி யூஎஸில் வந்து வேறு யாருக்குமே தெரியாது. தலைவர் மட்டும் டைரெக்டாக வந்து ஃபோன் அடித்து ட்வீட் போட்டாருன்ற மாதிரி தோணுது. எனிவே இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் இந்தியா. அண்ட் நான் 2 பார்ட்டியை பற்றி நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்ட்டி பட்ஜெட் சண்டே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 2வது பார்ட்டி இந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டி 27th January வந்து இந்தியா யூரோப்பியன் யூனியனுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ மேஜர் பார்ட்டிஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா எந்த விதமான பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியல. ஸோ we have to wait and watch. ஸோ ரியலி we need to really wait and watch. ஒன்று வேறு ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வருதான்றது அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி ஈவினிங்கான F&O டேட்டா வரட்டும், டெலிவரி எவ்வளோ ஆயிருக்குன்றது டேட்டா வரட்டும், FIIs விற்றுருக்குறாங்களா இல்லை வாங்கியிருக்கிறாங்களான்றது டேட்டாஸ் வரும்போதும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும். எல்லா ஸ்டாக்குமே ஒன்று விடாத எல்லா ஸ்டாக்குமே மேலே ஹையில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து அப்படியே சரிஞ்சு வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே கையில் வச்சுருந்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. 1. 2வது நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு பையர் இருந்தால் தான் செல்லர் விற்க முடியும். அதே மாதிரி ஒரு செல்லர் விற்றா தான், ஒருத்தன் தேங்காய் விற்றா தான் இன்னொருத்தன் தேங்காய் வாங்க முடியும். அதே தான். ஸோ செல்லர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பையர்ஸும் இம்பார்ட்டண்ட் இருக்கிறாங்க. சப்ளை வாஸ் ஹியூஜ், டிமாண்ட் வாஸ் லெஸ். அதனால்தான் ஹையில் ஓப்பன் ஆகி சரிஞ்சு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, நம்ம வந்து February 1 to February 6, 2018
9.62% கீழே விழுந்துச்சுன்னு சொன்னோம். 2661 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். இந்த லாஸ்ட் 2 நாள் நேத்தோட லோ இன்னையோட ஹை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 3148 115 வச்சிங்களேன், 3150 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஆகிருக்கு பாட்டம் டு ஹை 2 நாள், ரைட்? பெரிய ஸ்விங்கில் இன்றைக்கி மட்டுமே ஆல்மோஸ்ட் 2500 பாயிண்ட்ஸ் வந்து ஹைக்கு வந்து போச்சு. ஓப்பன் ஆகி போகும்போதும் 5.41% வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறதே எல்லாம் இந்த ஸ்டாக்குன்றது அனௌன்ஸ் பண்ணுறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. வி ஹேவ் டு வெயிட் ஃபார் டுமாரோஸ் டேட்டா. கோல்டு அண்ட் சில்வர் பண்ணியாச்சு. இந்தியா விக்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து கன்சிடரபுளாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 12.92% இருக்குது. 7% வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. நேற்றும் இன்றைக்கும் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 12% வந்து கீழே விழுந்திருக்கு. இந்தியா விக்ஸ் மீண்டும் பிலோ 11 போகுதா இல்லை இங்கேருந்து ஃபர்தர் அப்சைட் போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னமும் என் பொசிஷன் வந்து என்ன, பை பண்ணலாமா, பை வந்துருச்சா? டே சார்ட்டில் இப்போதைக்கு ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. 25,800க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால ஐ எம் சேயிங் இட் இஸ் அ பைக்கான சிக்னல் கொடுத்துருக்கு. ஆக்சுவல் பை வந்து 26க்கு மேலே வந்து ஃபர்தர் பை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பை பண்ணிக்கலாம். 1 2 F&O டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்றைக்கான F&O, அதாவது 3rd February எக்ஸ்பைரி விட்டுருங்க, 10th Februaryக்கான F&O டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 26,000ல் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. அதே மாதிரி 25,500ல் ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. ஸோ 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது ஒன்று. ஆனால் 25,800லேயும் ஹையஸ்ட் கால் இன்றைக்கி வந்து ரைட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி ரைட் ஆனது மொத்தமாக ஓவரால் ஓஐ பற்றி பேசல, இன்றைக்கி ரைட் ஆனது வந்து ஹையஸ்ட் வந்து 25,800ல் இருக்குது. அதே மாதிரி புட் சைட்லேயும் 25,800ல் தான் இருக்குது. ஸோ மக்களும் வந்து அண்ட் ஸ்மார்ட் மணியும் வந்து இந்த ஜோனில் 25,800 ஜோனில் வந்து ஸ்ட்ராடல்ஸ் போட்டிருக்காங்க. காலையும் விற்றுருக்குறாங்க, புட்டியும் விற்றுருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு தந்தாப்பில் நம்ம பிளான் பண்ணிக்கலான்றது. இந்த விஷயத்தை தவிர இன்றைக்கி மார்க்கெட்டில் வேறு எதுவுமே வந்து பேசுறதுக்கு இல்லை. பியூராக வந்து நாளைக்கு தான் வந்து மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும். வந்ததுக்கப்புறமா என்ன டைரக்ஷன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்ண வேணாம். வி வில் டேக் எ டிசிஷன். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமா இல்லை இருக்கிற பொசிஷன்ஸை என்ன பண்ணலான்றது டிசிஷன்ஸ் நாளைக்கு பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.